ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் காரகோப பாப நாஸ்தி என்ற சாஸ்திர விதியின் பிரகாரம் ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை கொண்ட வீட்டில் அந்த பாவத்துக்கு சம்பந்தம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஒரு கிரகம் தன்னுடைய காரகத்துவத்துக்கு சம்பந்தப்பட்ட பாவத்தில் நின்றால் அந்த பாவம் நசிந்து போகிறது அல்லது பாதிப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறை அனுபவம். அந்த வகையில் இங்கு 3ஆம் பாவத்தில் இளைய சகோதர ஸ்தானமான செவ்வாயினுடைய வீட்டில் இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தில் இளைய சகோதர காரகனான செவ்வாய் அமர்ந்தது மேலும் பாதகத்தை தந்தது என்பதுதான் இங்கு தகவல்கள். இது மீன லக்கணம். லக்கணத்தில் சனி ராகு, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய், 6வது இடத்தில் குரு, 7வது இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சந்திரன் என்ற அமைப்போடு இருக்காது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சனி தன்னுடைய 8ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்த்தது, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தது. மற்ற கிரகங்கள் இதில் எதுவும் 10ஆம் இடத்திற்கு தொடர்பு இல்லை. ஆக இவர் இந்த பெண் அரசாங்க பணியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் 3ஆம் இடத்தில் 6க்குரியவன் இருப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்குரியவனும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 3ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பில்லை. ஏன் என்று கேட்டால் 3ஆம் இடத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் தான் 7ஆம் இடத்திலேயும் 11ஆம் இடத்திலேயும் இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. ஆக சூரியன் நின்ற வீடு, செவ்வாய் நின்ற வீடு, புதன் நின்ற வீடு, இந்த வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தை பெறுகிறது. இந்த சந்திரன் லக்கணத்துக்கு 5க்குரியவன், அவனுடைய ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து போனான். ஆக 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நட்சத்திரத்தை தந்தாலுமே கூட அதற்கு கேந்திரத்தில் அமர்ந்து அந்த பங்களிப்பை தராமல் போனது. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதியினுடைய தொடர்பு இருந்தும் கூட 3ஆம் பாவத்திற்கு உறவாக அமையவில்லை என்பதுதான் இங்கே நிலை. அதற்கடுத்தது இந்த ஜாதகத்தில் பார்த்தோமானால் லக்கணம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இந்த சனி நட்சத்திர புள்ளியை கொடுத்தவன் லக்கணத்துக்கு 11க்குரிய லாபாதிபதியும் 12க்குரிய விரையாதிபதியும். இது குறிப்பிடக்கூடிய தகவல். சூரியன் விரைய 6க்குரியவனுடைய சொந்த சாரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.38 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.13 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்து 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 13.58 பாகை பெற்றிருக்கிறது. புதன் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 26.18 பாகை பெற்றிருக்கிறது. குரு மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.36 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 25.51 பாகை பெற்றிருக்கிறது. சனி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.09 பாகை பெற்றிருக்கிறது. ராகு ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.20 பாகை பெற்றிருக்கிறது. கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து 23.20 பாகையை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் 3, 7, 11 இந்த 3, 7, 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை தந்து சந்தோஷமாகவும் நீட்டாகவும் வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மையுள்ள 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் இங்கு அந்த பாவ அல்லது பாவ காரகத்துவத்துக்கு உரிய பலனை இந்த ஜாதகம் பெறாமலே போய்விட்டது. காரணம் என்னவென்று கேட்டால் இந்த லக்கண அதிபதி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து போனது பெரும் பாதகத்தை தந்தது. ஆக
வாழ்க்கையில் எல்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருந்தாலுமே கூட இவர் எதையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனிகேது, இவருக்கு வேலை வேண்டும். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சுக்கிரன், வாழ்நாள் முழுவதும் பணம் வேண்டும். இந்த இரண்டை தவிர இந்த பெண்ணுக்கு வேறு எந்த எண்ணமும் இருந்ததில்லை. உறவுகளை அனுசரித்து போவதோ அல்லது உறவுகளிடம் நெருங்கி பழகுவதோ எதுவுமே இல்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை கவனித்திருக்கிறோம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது என்பது அவ்வளோ சிறப்பான சூழ்நிலை இல்லை. ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 8க்குரியவன் 8ஆம் இடத்தை பார்த்தால், அதே சமயத்தில் தந்தை ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கிறது என்று பாருங்கள். தந்தை ஸ்தானத்துக்கு 12ஆம் இடம், அதாவது 9ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு விருச்சிகம். இந்த விருச்சிகத்தை முதலில் செவ்வாயை பார்க்கிறார். அதற்கு அடுத்தது இந்த லக்கணத்துக்கு 8க்குரியவன் பார்க்கிறார் புதன். இதற்கு அடுத்தது இந்த லக்கணத்துக்கு 10க்குரியவனும் பார்க்கிறார். ஆக இந்த லக்கணத்துக்கு 6க்குரியவனும் அவனே செவ்வாய், 6க்குரியவனும் இந்த பாக்கியஸ்தானத்துக்குரிய கிரகத்துக்குரிய பாவத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது 1 6க்குரியவனுடைய தொடர்பு. அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு 1 8க்குரியவனுடைய தொடர்பு. அதே சமயத்தில் இந்த ஸ்தானத்தில் 11க்குரியவனுடைய தொடர்பும் இருந்தது. அப்படி இருந்துமே கூட இவருடைய தந்தை சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பலமான பாதகத்தை அல்லது சங்கடத்தை உண்டு பண்ணி தந்தது. இவருடைய தந்தை ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு பலமான உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்திம காலத்தில் ரொம்பவும் சிரமப்பட்டு இறந்து போனார். அதற்கடுத்து இந்த ஜாதகத்தில் குரு திசை, செவ்வாய் 3 வருடம், ராகு 18 வருஷம், 21 வருடம். அதற்கு அடுத்தது குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தியில் இந்த பெண்ணினுடைய இளைய சகோதரர்கள் 2 3க்குரியவன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது சிறப்பு என்று நாம் ஆலோசனைகள் இறங்கினாலும் ஒரு பெண்ணினுடைய உறவால் இவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது நடைமுறையில் கண்ணுக்கு முன்னாடி நாம் இந்த நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறோம் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்தானத்திற்கு 6 8 12க்குரியவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு ஸ்தானத்தில் நிற்கும் கிரகம் பரிவர்த்தனை பெற வேண்டும் என்றால் அதற்கு அடுத்த உள்ள கிரகத்தினுடைய பரிவர்த்தனை அல்லது அடுத்த பாவத்தில் உள்ள கிரக பரிவர்த்தனை பெறுவது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகத்துக்கு 12க்குரிய வீட்டுக்குரியவன் பரிவர்த்தனை பெற்றால் அல்லது சார பரிவர்த்தனை பெற்றால் சகலத்தையும் உடைத்து எறிந்து விடுகிறது அல்லது 3ஆம் பாவம் நசிந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த பெண் எந்த ஆணாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக கை நீட்டி அடித்து விடுவார். இதை எண்ணற்ற முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இன்னும் பார்த்ததில்லை, எண்ணற்ற முறையில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் லக்கணத்துக்கு 5க்குரியவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போனால் குருவனுடைய பார்வை பெற்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இது சிறப்பான அமைப்பு. ஒரு விதத்தில் குருச்சந்திர யோகம் என்று எடுத்துக்கொண்டாலுமே கூட சந்திரனையும் குருவும் சுக்கிரனையும் நேருக்கு நேர் குரு பார்த்து, அதாவது 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்த்தது என்பது இவர் ஒரு நல்ல பொருளாதார மேம்பாட்டில் உள்ள ஒரு பெண்ணின் ஜாதகம் இது. அந்த வகையில் லக்கணத்தில் சனி, இவருக்கு உழைப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் குருவும் சனியும் ஒருவருக்கொருவர் 6 8 எப்படியாவது பொருளாதாரத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பார். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டுமே லக்கணத்துக்கு 3 8க்குரியவனை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரத்தினுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து 8க்குரியவன் 8ஆம் இடத்தை பார்த்தது பெரும் பாதகத்தை தந்தது. செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்தாலுமே கூட கணவனுடைய உறவு இல்லாமல் போனது. அந்த இந்த பெண்ணினுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்து போனார். அதற்கு முன்னாலேயே 10 வருடத்துக்கு முன்னாலேயே இந்த பெண்ணினுடைய சகோதரன் அழைத்து கொல்லப்பட்டார். அதற்கடுத்தது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்தை பார்த்தது, சூரியன் 9ஆம் இடத்தை பார்த்தது சிறப்பு என்று ஒரு கண்ணோட்டத்தில் வைத்து கொண்டாலுமே கூட லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 3க்குரியவன் மாரகஸ்தானம் ஏறி இருக்கிறார் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். எப்படி லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 3க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி நின்ற வீடு புதன், குருவனுடைய சூரியனுடைய வீடு. இந்த வீட்டுக்கு லக்னத்துக்கு 3க்குரியவன் 3ஆம் இடத்தை பார்த்திருக்கிறார். அந்த 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தில் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இவனுடைய இந்த பெண்ணினுடைய இளைய சகோதரத்தினுடைய இறப்பு என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டும் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்தது என்பதுதான் மேலும் ஒரு குறிப்பிடக்கூடிய தகவல். இந்த ஜாதகத்தில் மீன லக்கணத்தில் பிறந்து விட்டாலே
2 9க்குரிய கிரகத்தை தவிர எல்லா கிரகங்களுமே இந்த மீன லக்கணத்துக்கு பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. 2 9க்குரியவன் மட்டும் செவ்வாய். அந்த செவ்வாயும் குருவும் ஒருவருக்கு ஒரு நட்பு கிரகம். ஆக இங்கே குருவும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர கோணத்தில் இருக்கிறார்களே உடைய திரிகோணத்தில் இல்லை என்பது. அதே சமயத்தில் இந்த செவ்வாய் குருவை பார்ப்பதால் இவருக்கு அரசாங்க அலுவல் என்பது சுலபமாக கிடைத்தது. அதே சமயத்தில் குரு ஜாதகத்தில் தனித்து இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்தணன் தனித்திருக்க அல்லல்கள் மெத்த உண்டு என்ற சாஸ்திர விதிப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையும் தரமும் இருந்தாலும் எதையும் அனுபவிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை தராமலே வாழ்க்கையை ரொம்ப கடினமாக அல்லது கடினமான சூழ்நிலையோடு எதிர்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மாற்றுக்கருத்தல்லை. தற்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் என்னுடைய ஆசிரியரோ நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்களோ எதுவுமே கிடையாது. நூல்களில் சொல்லப்பட்ட தகவல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த தகவல்கள் எல்லாம் சரியானதாக என் அனுபவத்தில் பார்த்த தகவல்களை மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனே ஒழிய இதில் எந்த விதத்திலும் கற்பனை இருக்காது. அதே சமயத்தில் ஒவ்வொரு கிரகம் நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு தன்னுடைய செயலை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதற்கடுத்து இங்கு லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய திசை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் லக்கினத்துக்கு 4க்குரியவன் தனஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்தில் நின்று தந்திர திசையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவும் நிறைய நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் தந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் என்னுடைய நேரடி அனுபவத்தில் கடந்த 25 வருடத்தில் நான் கண்ட தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றும் வலைதளத்தில் வரக்கூடிய காணொளிகள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டால் வசதியாக வாழலாம் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதற்கான பதிவுகளில் சொல்லப்பட்ட எண்ணற்ற கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நெருப்பு வீட்டுக்கு பொருந்துமா, நில வீட்டுக்கு பொருந்துமா, காற்று வீட்டுக்கு பொருந்துமா, நீர் வீட்டுக்கு பொருந்துமா என்பதை எந்த ஜோதிடரும் நடைமுறையில் பிரித்து அடையாளம் காட்டுவதாக இன்னும் காணொளி கண்ணுக்கு தென்படவில்லை. அதே சமயத்தில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம், தர்மத்தை அடையாளம் காட்டக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு, கர்மத்தை அடையாளம் காட்டக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம், காமத்தை அடையாளம் காட்டக்கூடிய காம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம். அதற்கு அடுத்தது பூர்வ ஜென்ம கர்மாவை இந்த பூமியில் விதைத்துவிட்டு வந்து அறுவடை செய்யக்கூடிய தகுதியுள்ள நீர் ராசி, அதாவது கர்ம ராசிகள். இப்படி ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கிறது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, நெருப்பு வீட்டில் 2 கிரகம் இருக்கிறது, நீர் வீட்டில் 1 கிரகம் தான் இருக்கிறது, காற்று வீட்டில் 1 கிரகம் இருக்கிறது, நில வீட்டில் மட்டும் 4 கிரகம் இருக்கிறது. ஆக இவருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் என்பது அழியா சொத்தாக இவரை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.